நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் வசந்த மாளிகை என்ற திரைப்படத்தில் கதாநாயகியாக நடித்த நடிகை வாணிஸ்ரீ அவர்கள் தான் அந்த திரைப்படத்தில் நடித்த அனுபவங்களை குறித்து கூறியிருக்கும் சில சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தான் இந்த பதிவில் நாம பார்க்க போறோம். வாங்க பதிவிற்குள் போகலாம். தமிழ் சினிமா உலகில் புகழ்பெற்ற நடிகராக இருந்தவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். இவருடைய நடிப்பிற்கு யாருமே ஈடு இணையில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இன்றும் இவருடைய படங்கள் ரசிகர்கள் மத்தியில் கொண்டாடப்பட்டுதான் வருகின்றன. அந்த வகையில் சிவாஜி கணேசனின் நடிப்பில் 1972ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம் தான் வசந்த மாளிகை என்ற திரைப்படம். இந்த திரைப்படத்தை இயக்குனர் எஸ் பிரகாஷ் ராவ் இயக்கியிருந்தார். இந்த திரைப்படத்தில் சிவாஜியுடன் நடிகை வாணிஸ்ரீ நடித்திருந்தார். வசந்த மாளிகை என்ற இந்த திரைப்படம் தெலுங்கில் வெளியான பிரேம் நகர் என்ற திரைப்படத்தின் தமிழ் ரீமேக் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த திரைப்படம் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் அமோக வெற்றி பெற்றிருந்தது. இந்த திரைப்படத்தை மறுபடியும் ரீரிலீஸ் செய்த போது கூட ரசிகர்கள் மத்தியில் அமோக வரவேற்பை பெற்றிருந்தது. இந்த நிலையில் வசந்த மாளிகை என்ற திரைப்படத்தின் தொடர்பாக அந்த திரைப்படத்தில் நடித்த நடிகை வாணிஸ்ரீ அவர்கள் தன்னுடைய பேட்டி ஒன்றில் கூறியதாவது: வசந்த மாளிகை என்ற திரைப்படத்தில் நான் நடிக்கும் போது எனக்கு 17 வயது. இந்த திரைப்படம் முடிந்து ரிலீஸ் ஆகும் போதுதான் எனக்கு வயது 18. தெலுங்கு மொழியில் பிரேம் நகர், தமிழில் வசந்த மாளிகை, 2 மொழிகளிலும் நான் தான் கதாநாயகி. தெலுங்கில் 2 சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்த நிலையில்தான் அந்த திரைப்படத்தை வசந்த மாளிகை என்று தமிழில் எடுக்க நினைத்தார்கள். அப்போது ஜெயலலிதாவை தான் அந்த திரைப்படத்தில் கதாநாயகியாக நடிக்க வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். ஆனால் அந்த நேரத்தில் ஜெயலலிதாவோட அம்மா காலமாகிவிட்டதால் அவரால் ஷூட்டிங்கிற்கு வர முடியவில்லை. அதற்கு பின் தான் அந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளர் என்னை நடிக்க வைக்க முடிவு செய்தார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் என்ற இமயமலை பக்கத்தில் நான் ஒரு சின்ன பனிக்கட்டிதான். அதனால் எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. அப்போது எங்க அம்மா கொடுத்த ஆலோசனை தான் எனக்கு கொஞ்சம் தைரியமாக இருந்தது. ஒரு சரோஜா தேவி, ஒரு சாவித்திரி மாதிரி ஒரே வாணிஸ்ரீ தான். நீ யாருக்கும் குறைச்சல் இல்லை, உன்னுடைய கதாபாத்திரத்தை சிறப்பாக பண்ணு என்று எனக்கு நிறைய மோட்டிவேட் எல்லாம் பண்ணினாங்க. வசந்த மாளிகை என்ற திரைப்படத்தில் கமிட்டான உடனேயே என்னோட நடிப்பு, ஃபிகர், மேக்கப், ஹேர் ஸ்டைல், புடவை, டான்ஸ் என்று எல்லாவற்றையும் வித்தியாசமாக காட்ட வேண்டும் என்று 24 மணி நேரமும் வித்தியாசமாக யோசித்துக் கொண்டே இருப்பேன். அந்த திரைப்படத்தில் வரும் டான்ஸை எல்லாம் 1 மாதத்திற்கு முன்னாடியே பிராக்டிஸ் பண்ண ஆரம்பித்து விட்டேன். அந்த நேரத்தில் லவ் எல்லாம் எனக்கு எதுவும் இல்லை. அதனால் போனில் பேசிக்கொண்டே இருக்கிற பழக்கமும் என்னிடம் இல்லை. அப்போது என்னுடைய நினைப்பு முழுவதும் வசந்த மாளிகை வசந்த மாளிகை என்றுதான் இருந்தது. அதே மாதிரி என்னோட தமிழ் பேசுகிற விதமும் எல்லோருக்கும் பிடித்திருந்தது. என்னுடைய கதாபாத்திரத்திற்கு நான் தான் குரல் கொடுப்பேன் என்று ஆரம்பத்திலேயே சொல்லிவிட்டேன். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நான் பேசும் தமிழை பார்த்து ஆச்சரியப்பட்டு ரொம்ப பெருமையாகவும் பேசியிருந்தார். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சினிமாவுக்காகவே படைக்கப்பட்டேன். இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லை, பல ஜென்மமாக சினிமாவில் நடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு நடிகையாக முடியாமல் இறந்து போயிருப்பேன் என்று நினைக்கிறேன். அதனால்தான் இந்த ஜென்மத்தில் நான் நடிகையாகி விட்டேன். இதோ வசந்த மாளிகை என்ற திரைப்படம் ரிலீஸ் ஆகி 52 வருடம் கழித்து இப்பவும் இந்த திரைப்படத்தை பற்றி எல்லோரும் பேசுகிறார்கள். அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கிறது என்று பழம்பெரும் நடிகை வாணிஸ்ரீ அவர்கள் கூறியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.